அப்புறம் தொல்காப்பி சொல்லுங்க, என்ன விஷயம்? இவங்க மேரேஜ் ஆயிடுச்சா? அதில் ஏதாவது ப்ராப்ளமா? ஐயோ இல்லை, ஃப்ரெண்டு என் கூட கம்பெனியில் ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு. ம் ம். நாங்கள்லாம் சேர்ந்து ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிச்சிருக்கோம். பில்டிங். என்ன சிரிக்கிறீங்க? இப்போதான் ஒருத்தன் போதும் போதும்னு வாங்கிட்டு போனான். அவனும் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்ட்டி தான். ரொம்ப டஃப்பான ஃபீல்டு. பரவாயில்ல, நீ மேலே சொல்லு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சிருக்கோம். என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, பூமி பூஜை போகிற அன்னைக்கு சில ரவுடிகள்லாம் உள்ளே புகுந்து தகராறு பண்ணிட்டாங்க. இடத்த வேற அக்வயர் பண்ணிட்டாங்க. நீங்கள் தான் தலையிட்டு எப்படியாவது இந்த இடத்த மீட்டு கொடுக்கணும். பண்ணிடலாம். ஆனால் ஃபீஸ் ஜாஸ்தியாகாம இருக்கா? ஆ, அதெல்லாம் இருக்கு. எவ்வளோ? 101 ரூபாவா? சரி சொல்லுங்க, எவ்வளோ தரணும்? சரி பரவாயில்ல, உன் மூஞ்சிக்காக நான் ஃப்ரீயாகவே பண்ணுறேன். ஆமாம் தொல்காப்பி, இவங்க நீ இன்னொரு ஆள் யாரு கூட்டு? உஷான்னு எங்கள் கொலீக் தான். யோ என்னையா நீ 2 பொம்பளைங்களோட கூட்டு சேர்ந்துக்கிட்டு பிக்னிக் கூட போக முடியாது, பெரிய ப்ராப்ளம். அதுவும் இந்த மாதிரி ஃபீல்டில் 2 பொம்பளைங்களோட கூட்டு சேர்ந்துக்கிட்டு யோ அனவசியமான வேலை அது. உன் பேர் என்ன சொன்ன? அபி. கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா புள்ளக்குட்டியில் பார்த்துட்டு பேசாமல் வீட்டோட இருக்க வேண்டியது தானே? அதுங்களுக்கு தலையை வாரி பவுடரை பூசி டையை மாட்டி விட்டு ஷூவை போட்டு விட்டு டிஃபன் பாக்ஸில் சாப்பாடு போட்டு ஸ்கூலுக்கு அனுப்ப வேண்டியது தானே? சாயந்தரம் ஹோம் ஒர்க்கு டியூஷன் அது இதுன்னு இம்புட்டு வேலை இருக்குல்ல. உன்னை யாராத்தான் வந்து கட்டடம்லாம் கட்ட சொன்னா? ஒழுங்கா லட்சணமா பொம்பளையா வீட்டோட இரு. புருஷங்காரன் சம்பாதிப்பான், நகை சீட்டை கட்டிட்டு டிவி பார்த்துட்டு ஜாலியா இரு. இது ரொம்ப மோசமான ஃபீல்டு, கெட்டவனுங்களாம் அலையிற இடம், புரியுதா? கொஞ்சம் நிறுத்துறீங்களா? நான் ஒன்றும் உங்க அட்வைஸை கேட்கல. உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டு வந்திருக்கோம். உங்களால முடியுமா முடியாதான்னு சொல்லுங்க. அதை விட்டுட்டு இந்த பொம்பளைங்க கிம்ளைங்கன்னு சொல்லி எனக்கு அட்வைஸ் பண்ற வேலையெல்லாம் வேண்டாம். நாடு கெட்டு கிடக்குமா? அதனால தான் சொன்னேன். அதுக்கு காரணம் உங்களை மாதிரி ரவுடிங்களால தான். எங்க தலையெழுத்து உங்ககிட்ட நிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இந்த பிசினஸ்ல எனக்கு எத்தனை வருஷம் அனுபவம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? சும்மா பொம்பளை கிம்ளைன்னு இப்படிலாம் பேசாதீங்க. எனக்கு இந்த தொழில் நல்லாவே தெரியும். உங்க அறிவுக்கு இது சம்பந்தம் இல்லாத விஷயம். பவுனு தண்ணி கொடு. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். அட உனக்கு இல்லம்மா, எனக்கு. இது பாருங்க, நீங்க காசு வாங்கிக்கிட்டு வேலை பார்க்குற ரவுடி. உங்களால இது முடியுமா முடியாதான்னு சொல்லுங்க. எவ்வளவு பணம் வேணுமோ அதுவும் கேளுங்க. ஒத்து வந்தா பேசுவோம். அப்படி இல்லைன்னா வேற எத்தனையோ ரவுடிங்க இருக்காங்க, அவங்க கிட்ட போய்க்கிறோம். அதை விட்டுட்டு பொம்பளை கிம்லன்னு இப்படி நக்கலா பேசுற வேலை என்கிட்ட வேண்டாம். வா வா, நான் பேசிக்கிறேன். தொல்காப்பியன், பிஸ்னஸ் ரீதியாக என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன மாதிரி ஆளுங்களை வச்சு சமாளிச்சிடலாம். இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்களை வச்சுட்டு எப்படி பிஸ்னஸ் பண்ண போகிறேன்? இதெல்லாம் உனக்கும் வேலைக்காகாது, எனக்கும் வேலைக்காகாது. நீ இடத்த காலி பண்ணு. இது பாருங்க சார். ஏய் தபார், நீ ரொம்ப ஓவராக பேசுகிற. உலகத்திலே சிவதாஸுக்கு பிடிக்காத விஷயம் பொம்பளைங்க ஓவராக பேசுறது. விட்டா பேசிக்கிட்டே போற. இடத்த காலி பண்ணு, மரியாதை இடத்த காலி பண்ணுங்க. வாங்க போலாம். யோ இப்படி போய். கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாம், இப்போ பிஸ்னஸ் போச்சு. ஏங்க, நான் தான் சொன்னேன்ல, இவன்லாம் ஒத்து வர மாட்டான், வேண்டான்னு கேட்க மாட்டேங்கிறீங்க. சரி வாங்க, அப்படியே ஒரு ஆட்டோ பிடிச்சி ஆஃபீஸ் போய் என்னன்னு பார்ப்போம். வேண்டாம். ஏன்? நான் வீட்டுக்கு போயிடுறேன். அப்போ உங்களுக்கு ஆட்டோ? நான் கிளம்புறேன். ஏதாவது பேசுங்க. என்னது? என்ன மட்டும் பேச சொல்ற? நாம 2 பேரும் தான் பேசணும். எதை பத்தி பேசலாம்?
பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் கொட்டி கிடக்கு ரஞ்சினி. ஏன்னா நீயும் நானும் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம். ஸோ உன்னோட ஆசைகள், என்னோட ஆசைகள், நம்ம 2 பேருக்குள்ள விருப்பு வெறுப்புகள், இதை பற்றி நிறைய பேசலாம், நிறைய கனவு காணலாம். எதிர்காலத்தை நம்ம எப்படிலாம் இருப்போம்னு கற்பனை பண்ணி சந்தோஷப்படலாம். இப்படி நிறைய இருக்கு ரஞ்சினி. என்னமோ டீனேஜ் லவர்ஸ் மாதிரி பேசுறீங்க. ஏன் ரஞ்சினி, பேசுனா என்ன? உன்னை பார்க்கும்போது என் மனசில் நான் ரொம்ப எப்படி சொல்கிறது, சின்ன பையன் மாதிரி உணர்றேன். உன்னை ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கணும். நம்ம கல்யாணம் நம்ம 2 பேருக்கும் சந்தோஷத்தை அள்ளி தரணும். இந்த மாதிரி நிறைய என் மனசில் ஓடிட்டு இருக்கு ரஞ்சினி. அப்படியா? ம். சரி, உன் மனசு என்ன இருக்கு ரஞ்சினி? ப்ளீஸ் சொல்ல. ஆ, என்னோட முதல் ஆசை என்ன தெரியுமா? நம்ம கல்யாணம் முறைப்படி நடக்கணும், கிராண்டா நடக்கணும். அப்படியா? வெரி ஸ்ட்ரேஞ்ச். ஏன்? இல்லை ரஞ்சினி, நீயும் டிவோர்ஸி, நானும் டிவோர்ஸி, 2 பேரும் கல்யாணம் ஆகி அந்த வாழ்க்கையை இழந்தவங்க. ஸோ நம்ம மேரேஜை ரொம்ப சிம்பிளாக நடத்தணும் தான் நீ ஆசைப்படுவேன்னு நான் நினச்சேன். கே மனசையும் சிம்பிளாக நடத்தணும் தான் தோணிச்சு. அப்படி இல்லைங்க. ஏன் தெரியுமா எனக்கு இப்படி ஒரு ஆசை? என்னோட முதல் கல்யாணம் ரொம்ப சிம்பிளாக தான் நடந்தது. இஸ் இட்? ஆமாம். என்னை பற்றி உங்ககிட்ட பல விஷயங்கள் இன்னும் நான் சொல்லலை. அஃப்கோர்ஸ் அதுக்கான டைமும் வரல. இப்போ சொல்லு ரஞ்சினி. என்னோட கல்யாணம் அப்பா அம்மாவை பகிச்சுக்கிட்டு நான் வெளியில் வந்து பண்ண கல்யாணம். ஸோ எவ்வளோ வசதி இருந்தோ என் கல்யாணம் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் சாதாரணமாக தான் நடந்தது. ஏகப்பட்ட பணம் வசதி எல்லாம் இருந்து கூட ஒரு அனாதை மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா அம்மாவோட நான் சேரவே முடியல. சீக்கிரமாகவே அவங்க போய் சேர்ந்துட்டாங்க. ஐம் சாரி ரஞ்சினி. அவங்களுக்கு பிறகு சொத்தெல்லாம் எனக்கு வந்துருச்சு. பணக்கார வீட்டு பொண்ணா இருக்கும்போது நல்லபடியா என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியல. இப்போ நானே எல்லாத்தையும் டிசைட் பண்ணக்கூடிய பணக்காரியா இருக்கேன். இப்ப பண்ண போற கல்யாணமாவது நல்ல விதமா நான் ஆசைப்படுற மாதிரி கிராண்டா பண்ணிக்கலாமே. என்ன பாஸ்கர், நீங்க நான் சொல்றதை ஏத்துக்கலையா? இல்லை, ஊரில் யாராவது ஏதாவது சொல்லுவாங்களேன்னு தான். ஊரை பத்தி நீங்களும் நானும் ஏன் கவலைப்படணும்? அப்படி கவலைப்பட்டா நாம 2 பேரும் கல்யாணமே பண்ணிக்க முடியாதே. நீங்க இதை பத்தி சங்கடப்பட வேண்டிய அவசியமே இல்லை பாஸ்கர். எப்ப நமக்கு டைவர்ஸ் ஆச்சோ அப்பவே நம்ம சுதந்திரமானவங்களா ஆயிட்டோம். நாம இஷ்டப்படி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு உரிமை இருக்கு பாஸ்கர். சரி ரஞ்சினி. பாஸ்கர், இப்போ என்கிட்ட ஏராளமான சொத்து வசதி எல்லாம் இருக்கு. எனக்காக இல்லாட்டியும் என் சொத்துக்காகவாது என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நிறைய பேர் முன்னு வருவாங்க. ஆனா நான் ஏன் உங்களை கல்யாணம் பண்ணிக்க விரும்புறேன் தெரியுமா? உங்க வீட்டுல உங்க அம்மா அப்பா அக்கா தங்கச்சின்னு ஒரு கூட்டு குடும்பமா இருக்கீங்க பாத்தீங்களா? அதை பார்த்துதான் தனியா இருக்கிறேனா உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறது மூலமா அவங்களும் எனக்கு சொந்தக்காரங்களா ஆயிடுவாங்க இல்லையா? நிச்சயமா ரஞ்சினி, நான் உன்னை முழுசாக புரிஞ்சுக்கிட்டேன். நான் மட்டும் இல்லை, என் குடும்பமே உன்னையும் உன்னோட மனசையும் நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க ரஞ்சினி. நீ என்ன ஆசைப்படுறியோ, என்ன விரும்புறியோ அது நிச்சயமா நடக்கும். நான் அதை நிறைவேற்றுவேன் ரஞ்சினி. தேங்க்யூ பாஸ்கர். என்ன என்னாச்சு? ஒன்றும் இல்லை. Hello, Ranjani. ஹலோ அங்கிள். How are you, young lady? ஏமா இங்கதான் இருக்கியா? ஆமா அங்கிள். நானும் இங்கதாம்மா இருக்கேன். ஆமா, புனே பக்கமெல்லாம் இப்போ வரதில்லைன்னு நினைக்கிறேன். ஏமா? என்னென்னவோ நடந்து போச்சு அங்கிள். அப்பா இருந்ததுக்கு அப்புறம் எனக்கு அங்க வரவே பிடிக்கல. அதோட அம்மாவும் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ஊர்ல எனக்கு என்ன இருக்கு? இனிமே
எனக்கு எல்லாமே சென்னை தான். எக்ஸ்கியூஸ் மீ, சார் யாருன்னு சொல்லவே இல்லையே. ஓ ஐம் சாரி, அறிமுகப்படுத்த மறந்துட்டேன். இவர் ஈஸ்வரன் அங்கிள், எங்க அப்பாவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். அங்கிள், இது பாஸ்கர். நைஸ் மீட்டிங் யூ யங் மேன். தேங்க்யூ சார். அப்புறம் அங்கிள், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா தான் இருக்கேன், பார்த்தா தெரியல. ரஞ்சனியோட அப்பாவை வெறும் ஃப்ரெண்டுன்னு சொல்ல முடியாது மிஸ்டர் பாஸ்கர். அவர் எனக்கு நிறைய உதவி செஞ்சிருக்காரு. எனக்கு பாம்பேல பிசினஸ் இருந்தாலும் அடிக்கடி பூனாவுக்கு போவேன். அங்க போனா இவங்க வீட்டில் தான் தங்குவேன். நான் தான் போயிருக்கேனே தவிர ரஞ்சனி ஒரு தடவை கூட என் வீட்டுக்கு வந்தது கிடையாது. சாரி அங்கிள், நான் படிப்பை விட்டுட்டு எப்படி வர முடியும்? அப்ப எல்லாம் நான் ரொம்ப சின்சியரான ஸ்டூடெண்டா இருந்தேன். இட்ஸ் ஓகே. என்னோட தொழில் வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமான காரணமா நான் ரஞ்சனியோட அப்பாவை தான் சொல்லுவேன். கிட்டத்தட்ட எனக்கு அவர் குரு மாதிரி. அவங்க வீட்டுக்கு போகும்போதெல்லாம் நான் ரஞ்சனியை பார்ப்பேன். வெரி ஸ்மார்ட் கேர்ள். திடுதுப்புன்னு ஒரு நாள் கல்யாணம் பண்ணி ஊரை விட்டு வந்துட்டா. இவ அப்பா ரொம்ப உடைஞ்சு போயிட்டாரு. கொஞ்ச நாள்லயே அவர் இறந்துட்டாரு. அவர் இறந்த பிறகு நானும் பூனாவுக்கு போறத நிறுத்திட்டேன். அதுக்கப்புறம் எல்லாமே கேள்விப்பட்ட தகவல் தான் ரஞ்சனி. ஆமா, நீ டைவோர்ஸ் பண்ணதா கேள்விப்பட்டேனே. ஆமா அங்கிள், அப்பா அம்மாவை விட்டு நான் கிளம்பி வந்தேனே. அந்த காதல் அவங்களுக்கு மட்டும் கெடுதல் அமையல, எனக்கு ஒரு சுமையா தான் அமைஞ்சது. நான் அந்த பந்தத்தை உதறிட்டேன். ஓ காட், வெரி சேட். ஒரு வகையில பார்த்தா நல்ல காரணம் தான் நீ பண்ண ரஞ்சனி. ஒத்து வராதவங்க கூட வாழ்க்கை நடத்துறது இருக்கே ரொம்ப பெரிய கொடுமை. புத்திசாலித்தனமான காரியம் தான் பண்ணிருக்க. பை த பை, பாஸ்கர் உன் ஃப்ரெண்டாமா? இல்ல அங்கிள், இவரை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். ஓ, வெரி குட், வெரி குட். கங்க்ராட்ஸ் யங் மேன். பாஸ்கர், என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் சார். ஏற்கனவே கல்யாணமாயி டைவோர்ஸ் ஆன ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க பொதுவே எல்லாரும் தயங்குவாங்க. ஆனா நீங்க முன் வந்திருக்கீங்க. வெரி குட். ஐ அப்ரிஷியேட் யூ. இல்ல பாஸ்கர். நான் ரஞ்சினி, இப்ப நீங்க ரெண்டு பேரும் உங்க கல்யாணத்தை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தீங்களா? ஆமா அங்கிள். வெரி குட். கடவுள் என்ன சரியான சமயத்துல ரொம்ப சரியான இடத்துல தான் உங்களை மீட் பண்ண வச்சிருக்கான். என்ன சொல்றீங்க அங்கிள்? எனக்கு எவ்வளவோ செஞ்சிருக்காருமா உங்க அப்பா. ஆனா நான் பதிலுக்கு உங்களுக்கு எதுவுமே செய்ய முடியல. அதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. இப்ப அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்க ரெண்டு பேர் கல்யாணத்தை உன் அப்பா இடத்துல இருந்து நான் நடத்தி வைக்கிறேம்மா. நாராயணா, என்னாச்சு உனக்கு? என்ன இன்னைக்கு ரொம்ப டல்லா இருக்க? எப்போ உற்சாகமா இருப்ப? எவ்வளவு நாள் தான் செயற்கையா உற்சாகத்தை வரவழைச்சுக்கிறது? இவ்வளவு நாளா வேதனையை மனசுல தேக்கி வச்சுக்கிட்டு உற்சாகமா இருந்தேன். ஆனா இன்னைக்கு முடியலடா. ஏண்டா, வீட்டுல ஏதாவது பிரச்சனையா? வீட்டுல நடக்கிற எதுவுமே என்ன அமைதியா இருக்க விட மாட்டேங்குது. ஏண்டா, என்னடா ஆச்சு? பொதுவா ஒரு அடங்காத பொண்ணு மருமகளா வருவா. பெத்த புள்ள அவ பேச்ச கேட்டு ஆடுவான். அப்பா அம்மாவை நோகடிப்பான். இப்படித்தானே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா எங்க வீட்டுல நிலைமை தலைகீழடா. மகாலட்சுமி மாதிரி ஒரு பொண்ணு மருமகளா வந்தா அவளை ஆளாளுக்கு வேதனைப்படுத்தி துரத்தி விட்டாங்க. அட கடவுளே. சரி, போக போக எல்லாம் சரியாயிடும். அந்த பொண்ணு எப்ப இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு திரும்பி வந்துரும்னு ஒரு நம்பிக்கையோட இருந்தேன். இப்ப அதுவும் போயிடுச்சு. என்னடா ஆச்சு? இப்ப வேறொரு பொண்ணு அந்த இடத்துல கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க. என் மருமக அபி இருக்க வேண்டிய இடத்துல ரஞ்சனின்னு ஒரு பொண்ணு. அவளை எல்லாரும் தலைமையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறாங்க.
அந்த ரஞ்சனி வாங்கி கொடுக்கிற சாப்பாடு தான் இப்ப வீட்டுல எல்லாரும் ஆஹா ஓஹோன்னு அள்ளி விடுறாங்க. ஆனா எனக்கு என்னமோ அதை சாப்பிடவே சுத்தமா பிடிக்கல. அங்க சாப்பிடவே கூடாதுன்னு எனக்கு தோணுது. என்னடா சொல்ற? நம்மள மாதிரி ஆளுக்கெல்லாம் அதை விட்டா வேற என்ன வழிடா இருக்கு? அதுதான் கஷ்டமா இருக்கு. மனசுல கொஞ்சம் கூட நிம்மதியே இல்ல. ஏற்கனவே போய்கிட்டு இருந்த வேலையையும் விட்டுட்டேன். இப்போ மறுபடியும் வேலைக்கு போகணும்னு தோணுது. நாராயணா, நீ படுற வேதனையை பார்த்தா என் நிலைமை எவ்வளவோ பெட்டர்னு தோணுதுடா. ஒரு சில சமயம் தலைவலி காய்ச்சல்னு வந்தா பொண்டாட்டி இருந்தா எப்படி இருக்கும்னு நினைச்சு பார்ப்பேன். இப்ப நீ படுற கஷ்டத்தை பார்த்தா என் பிரம்மச்சாரி வாழ்க்கையே எவ்வளவோ பெட்டர்டா. அப்படின்னு சொல்ல முடியாது. என்னையே எடுத்துக்க. எனக்கு நல்ல மனைவி அமையல. ஆனா கிடைச்சவளை நான் விட்டு கொடுக்காம சிரமத்தை தாங்கிக்கிட்டு குடும்பம் நடத்திட்டேன். ஆனா என் பையன் அபின்னு ஒரு தங்கமான பொண்ணு கிடைச்சோம் மிஸ் பண்ணிட்டான்டா. விடு நாராயணா, இதெல்லாம் நினைச்சு வேதனைப்பட்டு என்ன ஆக போகுது? இதெல்லாம் பார்த்துக்கிட்டு என்னால கண்டுக்காம இருக்க முடியல. தினம் தினம் நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு வேதனையா இருக்கு. சாரிடா, என் பிரச்சனையெல்லாம் புலம்பி புலம்பி உன்னை வேதனைப்படுத்திட்டேன். சாரிடா. என்ன நாராயணா, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? என்னமாடா, வர வர மனசு ஒரு நிலைமையிலேயே இல்ல. சரி சரி, விடு விடு. சரி, நான் வரட்டுமா? சரி வரேன்டா. சரி. நாராயணா, என்னடாச்சு? என்னடாச்சு? டே நாராயணா, டே இங்க பாருடா. நாராயணா, என்ன பாருடா. நாராயணா, டேய் டேய் நாராயணா, 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 டேய் டேய்